தொடர்ந்து மழை தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துட்டு வரும். அந்த வகையில் புதுவையில் தெருக்களில் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. புதுச்சேரி நகரின் குபேர் வீதிகளில் ஆள் மூழ்கும் அளவிற்கு வெள்ளமானது மூழ்கி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குபேர் வீதி முழுவதும் வெள்ள நீரானது தேங்கி இருக்கிறது. வாகனங்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை நம்ம பார்த்துட்டு வரும். பெஞ்சல் புயலானது நேற்றைய தினம் புதுவையில் கரையை கடந்திருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய தாக்கம் இன்றைய தினமும் தொடர்கிறது. புதுச்சேரியில் கனமழை கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய சூழலில் தெருக்கள் தோறும் வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் அதிகபட்சமாக 47 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பதிவாக இருக்கக்கூடிய சூழலில் தெருக்கள் தோறும் வெள்ள நீர் சூழ்ந்து காட்சியளிக்கிறது. சித்தன்குடி பகுதியில் தேங்கியுள்ள வெள்ள நீரால் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிற இருசக்கர வாகனங்கள், 4 சக்கர வாகனங்கள் என அனைத்தும் நீரில் மூழ்கி காட்சியளிக்கிறது. விவரங்களோடு மீண்டும் இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. கிருஷ்ணா, வணக்கம். தொடர்ந்து புதுவையில் என்ன சூழல் அப்படின்றத விவரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தற்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் குபேர் வீதியாக இருக்கிறது. இந்த பகுதியில் மழைநீரை வெளியேற்றுவதற்கான ஏற்பாடுகள் ஏதாவது செய்யப்பட்டிருக்கிறதா? மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் இன்றைய தினத்தில் கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம் கிருஷ்ணா? பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் பெரும் அளவில் மழையானது பெய்திருக்கிறது. இது வரலாறு காணாத மழையாக இங்கே நம்ம பார்க்க முடிகிறது. புதுச்சேரியில தாழ்வான பகுதியில் தான் தண்ணீர் தேங்கக்கூடிய நிலையில் இருந்தது. தற்பொழுது இந்த அதீத கனமழை, வரலாறு காணாத கனமழையின் காரணமாக புதுச்சேரியில் மேடான பகுதியில் முழுவதுமே தண்ணீரானது முழுவதும் நிரம்பி இருக்கிறது. புதுச்சேரியில் அனைத்து வீதிகளிலுமே நகர பகுதி, கிராம பகுதிகள் முழுவதுமே இந்த தண்ணீரானது மூழ்கி இருக்கிறது. அதே போல நகர பகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வீதிகள் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்தது காரணமாக கிட்டத்தட்ட இடுப்பு அளவிற்கு இந்த தண்ணீரானது அந்த பகுதியில் மூழ்கடிக்க இருக்கிறது. இந்த தண்ணீரானது வீட்டிற்குள் உள்ளே சென்று வீட்டில் உள்ள அனைத்து அத்தியாவசிய பொருட்களும், வீட்டு உபயோக பொருட்களும் மற்றும் சேதமடைந்திருக்கிறது. வாஷிங் மிஷின், டிவி, ஃப்ரிட்ஜ் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனைத்துமே சேதமடைந்திருக்கிறது. புதுவையில பெருமளவில் இந்த மழை பெய்ததன் காரணமாக சேதமடைந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இருசக்கர வாகனங்கள், சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், வீட்டில் உள்ளே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள், கார்கள் முற்றிலுமாக சேதம் ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில தொடர்ந்து கனமழை பெய்திருந்த இரவு மழையானது விட்டிருந்தது. தற்பொழுது மீண்டும் மழை பெய்ய தொடங்கியிருக்கிறது. அதுவும் சூறைக்காற்றுடன் மழையானது பெய்ய தொடங்கியிருக்கிறது. காலையில் முதல் பொதுமக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கு பால், காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் தங்களுடைய தேவைக்காக வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாத சூழல் இருக்கிறது. கடைகளும் திறக்க முடியாத சூழலும் இருக்கிறது. ஏனென்றால் முழுவதுமே சாலை முழுவதுமே தண்ணீர் நிறைந்திருக்கிறதால் போக்குவரத்து முழுமையாக தடைப்பட்டிருக்கிறது. அங்கே மரங்கள் முறிந்து விழுந்திருக்கிறது. தண்ணீரும் பெருமளவில் இருப்பதன் காரணமாக போக்குவரத்து பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி பொதுப்பணித்துறை ஊழியர்கள், உள்ளாட்சித்துறை ஊழியர்கள், நகர இதற்கு அப்புறம் அவர்கள் அதை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டாலும் இந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கான சூழ்நிலை புதுச்சேரியில் இல்லைதான் நம்ம சொல்ல வேண்டும். போகக்கூடிய இந்த வாய்க்கால் இருந்துதான் ரோடு தண்ணீரானது வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது ரோட்டில் இருக்கக்கூடிய தண்ணீராக அப்புறப்படுத்த முடியும் இந்த தண்ணீரானது வெளியேற்றுவதற்கான சூழல், இந்த மழை முழுமையாக மட்டுமே வெளியேற முடியும். அது மட்டும் இல்லாமல் மாவட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கும் அறிக்கையாகவும் கொடுக்கப்பட்ட இந்த நிலையில் பெரும் அளவில் அந்த மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொதுமக்களுக்கு கை கொடுக்கும் சூழல் இப்ப தற்போது இல்லை. ஏனென்றால் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய வேண்டும் என்றால் வாகனங்கள் செல்ல வேண்டும். அதோட இந்த நாட்களும் உள்ளே வர வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனால் யாரும் உள்ளே வருவதற்கோ வெளியே செல்வதற்கோ பெரும் சவாலாகவே இருக்கிறது. இதனால்
கடுமையாக பொதுக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்று முதல் தற்போது வரை இந்த மின்சாரம் முழுமையாக புதுச்சேரி முழுவதுமே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மின்சாரம் கொடுத்தால் பெருமளவில் பாதிக்கம் ஏற்படும் என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. அதனால் தற்போது வரைக்கும் அந்த மின்சாரம் கொடுக்கப்படவில்லை. புதுச்சேரி முழுவதுமே இந்த அசாதாரண சூழல் தற்போது நிலவுகிறது. வரலாறு காணாத இந்த மழை பெய்ததன் காரணமாக புதுச்சேரி முழுவதும் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசு துறை இயந்திரங்கள் முழுமையாக செயலிழந்திருப்பதால் நமக்கு கூற முடியும். ஏன்னா புதுச்சேரி இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ள நகர பகுதியானது இது சரியான முறையில் இந்த வாய்க்கால்கள் பராமரிப்பட்டு அது கடல் பகுதிக்கு செல்லக்கூடிய வழியை ஏற்பட்டு சென்றால் இது போன்ற பெருமளவில் இந்த மழை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நம்மளுடைய கருத்தாகவே இருக்குது. புதுச்சேரியில் இந்த மழையானது பெருமளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதன் காரண மீட்பு பணிகளுக்கும் அந்த தண்ணீரை வெளியேற்றுவதற்கும் கடும் சிரமத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் பெய்திருக்கக்கூடிய அதி கனமழையின் காரணமாக மக்கள் அதிக இன்னலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். மக்கள் யாரும் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழலில் அத்தியாவசிய பொருட்களுக்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றி வருகிறார்கள் இராணுவத்தின் உதவியோடு. அது குறித்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா.